அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய 5வது மாதத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு. யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்களேன். வாழ்க்கையில் நொறுக்கப்பட்ட ஒரு நிலை, நெகிழப்பட்டு மற்ற மனிதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, அதே போல் நம்மோடு கூட ஒருவருமே பயணம் செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மோசமாக இருந்தது. அப்படி எல்லாரும் ஒதுக்கி தள்ளினார்களாம். உன் வழியே எவரும் பயணம் செய்யவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உனக்கு நான் கொடுக்கிற ஒரு வாக்கு என்னன்னா, உன்னை என்றென்றைக்கும் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தலைமுறை தலைமுறைக்கு உன்னை நான் மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த 2025 ஒருவேளை கடந்த 4 மாதமும் கூட ஒருவரும் உங்களோடு சேர்வதற்கு, பயணிப்பதற்கு, இணைந்து பணியாற்றுவதற்கு, சந்தோஷமாக பேசுவதற்கு கூட இல்லாமல் இருக்கலாம். உங்களை ஒரு சில உங்களுடைய பலவீனமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தை மையமாக வைத்து வெறுத்து ஒதுக்கியும் கூட தள்ளி இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையிலே உங்களுடைய மனசும் உங்களுடைய கண்களும் ஒரு ஏக்கத்தோடு இருந்ததை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் விட்ட பெருமூச்சு, நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படி பல்வேறு விதங்களில் ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நிலையை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு இந்த முதல் தேதியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல் வார்த்தை, ஆண்டவர் இனி என்ன செய்ய போகிறார்னா, உன்னை ஆண்டவர் என்ன செய்வார், பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் தலைமுறை தலைமுறைக்கு உன்னை நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமாகிய நாம் சந்தோஷப்படுவோம். இதுவரை நான் கண்ட துக்கத்துக்கு, வேதனைக்கு, அவமானத்துக்கு, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் இந்த மாதத்தில் வைத்து, என்னை இனிமேல் எனக்கு மட்டுமல்ல தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே என்று நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதத்தை துவங்குங்கள். இந்த மாதம் முழுவதும் இதுவரை பார்த்திராத ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. நம்பினவங்க துரோகம் பண்ணியிருக்கலாம், பல விதங்களில் நொறுக்கப்பட்டு காயத்தோடு இருக்கலாம். அத்தனைக்கும் மாறாக நல் மருந்தாக ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு அமைந்திருக்கிறது நமக்கு. ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய வேலைகளிலே மகிழ்ச்சியாக நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான நிலைக்கு வரப்போகுது. உங்கள் சபை பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சியின் சபையாக மாறப்போகிறது. எல்லா விதத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து வழிநடத்துவதை மற்ற மக்கள் பார்க்கிற அளவுக்கு கர்த்தரால் மகிழ்ச்சிக்குள்ளாக்குற ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். சந்தேகமே படாதீர்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நன்றி சொல்லுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் பட்ட அவமான, நிந்தைகள், கேவலத்திற்கு ஆண்டவரே இதெல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை ஆண்டவரே மகிழ்ச்சிக்குள்ளாக்குற மாதமாக இந்த மாதத்தை எங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்மால் நடத்தப்படுகிற உன்னத அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது. எந்த விதத்திலும் நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறீர். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தருகிறீர். ஆமாண்டவரை வெறுத்து ஒதுக்கி தள்ளின மனிதர்களுக்கு முன்பாக தலை நிமிரச் செய்ய போகிறீங்க. இப்படிப்பட்ட நல் காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றியப்பா. என்றென்றும் உமக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் நாங்கள் வாழட்டும். இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக இருந்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியின் மாதம். சந்தோஷமாக இருங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.